ஹாய், இன்றைக்கி நம்ம படிக்க போகக்கூடிய ஸ்டிச்சு பேர் வந்து ஷைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். ஓகே, நம்ம இன்றைக்கி படிக்க போகக்கூடிய ஸ்டிச்சோட பேர் ஷைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். இப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 2 லைன் போட்டு ஓகே, இதில் தான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 சங்கிலி தையல், நம்ம வந்து இதுலேயும் ஃபஸ்ட்டு சங்கிலி தையல் போட்டுப்போம். ஓகே, நம்ம இப்போ வந்து இங்கேயும் கீழேயும் மேலேயும் எப்போவுமே நம்ம சங்கிலி தையல் போடுவோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சங்கிலி தையல் போட்டுப்போம். சங்கிலி தையல் வந்து நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சங்கிலி தையல் தான் நம்மளுக்கு ரொம்ப மெயினு. சங்கிலி தையல் நீட்டாக வந்தாலே எல்லா ஒர்க்குமே அழகாக வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நீங்கள் போட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து நிறைய கை திருத்தம் வரும். ஓகேங்களா? அதனால் நிறைய சங்கிலி தையல் போடணும்னு வருத்தப்படாதீங்க. சங்கிலி தையல் நிறைய போட்டு பாருங்கள். நம்ம சேனலை பார்த்து ஆரி ஒர்க் கற்றுக்கிறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். நம்ம ஆரி ஒர்க்கு கிளாஸில் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்க விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது நான் 2 சைடும் சங்கிலி தையல் போட்டு முடிக்க போகிறேன். நம்ம படிக்க போகிற ஸ்டிச்சு பேர் ஷைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். ஓகே, இப்போ வந்து நம்ம சங்கிலி தையல் போட்டு முடிச்சிட்டோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இங்கேருந்து இந்த இதை எடுத்து இங்கே போட்டு நடுவில் போட்டு அதுக்கப்புறம் மேலே போய் அப்படியே ரிட்டன் கீழே வந்து இங்கே ஒரு சங்கிலி தையல், இங்கே ஒரு லாக், அதுக்கப்புறம் இந்த இடத்துல போட்டுட்டு நடுவில் போட்டுட்டு இங்கே மேலே போகும்போது லைட்டாக சின்ன கேப்பு, அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டன் கீழே வந்து ஒரு லாங் ஸ்டிச்சு, அப்புறம் லாக் ஸ்டிச். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நெருக்கமாக போடணும். நடுவில் போடும்போது இங்கே போடும்போது லைட்டாக ஒரு கேப்பு விட்டு கலத்தமாக போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கேயே நெருக்கமாக ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. இங்கே நெருக்கமாக போடும், இங்கே வந்தோன்னா லைட்டாக சின்ன கேப்பு. ஓகேங்களா? அந்த மாதிரி போடணும். ஓகேவா? இதை இன்னொரு வாட்டி பார்ப்போம். நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியலைன்னா ஷூம் பண்ணி பாருங்கள். 2-3 நேரம் வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக புரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல சங்கிலி தையல் இங்கேருந்து நம்ம நூலை வெளியே எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கேருந்து நூலை வெளியே எடுத்துட்டு நடுவில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே சங்கிலி தையலுக்கு மேலே போய் அப்படியே கீழே வந்து ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச். ஓகேங்களா? அந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சா? அதுக்கப்புறம் இது பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் நெருக்கமாக போடணும். இங்கே போடும்போது லைட்டாக சின்ன கேப்பு விட்டு போடுங்க, கொஞ்சம் கலத்தமாக. ஓகேங்களா? அப்படி போட்டுட்டு இப்போ இங்கே கீழே சங்கிலி தையலுக்கு மேலே போட்டுட்டு அப்புறம் சங்கிலி தையலுக்கு கீழே வந்து லாக். அப்போ உங்களுக்கு இந்த சங்கிலி தையலுக்கு இங்கே வந்து ஒரு லாங் ஸ்டிச்சு, இங்கே லாக் போடும்போது உங்களுக்கு குழம்பாது. அதுக்காக தான் நான் எப்போவுமே உங்களுக்கு சங்கிலி தையல் போட்டு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போது இது பக்கத்தில் ஒரு சங்கிலி தையல் போட்டுட்டு இதில் ஒரு சின்ன கேப்பு, அப்படியே ரிட்டன் வந்து ஒரு சங்கிலி தையல், அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச். ஓகேங்களா? குட்டியாக போடக்கூடிய ஸ்டிச்சு பேர் தான் லாக் ஸ்டிச்சு. இப்போது இதில் நெருக்கமாக போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு சின்ன கலத்தமாக அப்படியே கீழே வந்து ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம போடுறோம். ஓகேங்களா?
இதில் நெருக்கமாக இங்கே வந்து ஒரு சின்ன கலத்தமாக, அப்படியே கீழே வந்து ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. நெருக்கமாக இங்கே வந்து கொஞ்சம் கலத்தமாக ஒரு லாங் ஸ்டிச்சு, இவ்வளோந்தான். இதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் நம்ம போட போகிறோம். இந்த ஸ்டிச்சு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சில வந்து நம்ம பீகாக்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சில ப்ளவுஸு இதை வச்சு ஃபுல் ஒர்க்கே இருக்கும், நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் போடும்போது இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீட்டாக பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நான் இதில் வந்து நாட் போட்டுக்கிறேன். நான் வந்து வீதியாக அங்கே வர போடலை, இங்கே வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து குட்டியாக ஒரு ஷேப், இப்போ வந்து என்ன பண்ண, இப்போ வந்து ஒரு பீகாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பீகாக்குக்கு நம்ம வந்து இந்த மாதிரி தான் போடுவோம், அப்படி தானே? அப்போ இதில் எப்படி போடன்னு பார்ப்போமா? நீங்கள் இதே மாதிரியும் ஒரு ஷேப் போடணும், இந்த மாதிரியும் போடணும். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஒரு ஷேப்பு நீங்கள் அந்த பிரிண்டர்ஸ் ஆப்பில் போய் எடுத்து அதுலேயும் நீங்கள் ஒரு ஷேப்பு போட்டு ஏதாவது ஒரு பீகாக்கோ ஏதாவது வரைஞ்சி அதுலேயும் கண்டிப்பாக போட்டு இதை அனுப்பணும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் இப்போ வந்து இது வந்து இந்த ஷேப் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு எல்லா கிளாஸ்லேயுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு அதில் மட்டும்தான் சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால் ரொம்ப நுணுக்கமாக பார்த்துக்கோங்க. சரிங்க, வந்து நான் நாட் போட்டுட்டேன். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி இதில் நம்ம வந்து இதை வந்து எப்படி கொண்டு வர, இப்போ வந்து எந்த ஒர்க் எடுத்தாலும் நான் நடு சென்டர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போது இங்கேருந்து நம்ம எடுக்கோமா, எடுத்து இப்போது நடு சென்டர் இதில் வந்து போட்டுட்டு அப்படியே மேலே போய்ட்டு அப்படியே ரிட்டன் வரீங்களா? இங்கே வந்து ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் இது பக்கத்தில் நெருக்கமாக போடணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்துட்டு அப்படியே ரிட்டன் வந்து ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச். அப்புறம் இங்கே. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இதை என்ன பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிக்சரில் கண்டிப்பாக போடணும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிக்சரில் போட்டு அனுப்பிட்டு தான் நெக்ஸ்ட்டு கிளாஸ் போகணும். ஓகேங்களா? வரிசையாக போடுங்க. ஸ்டிச்செல்லாம் இடையில எந்த ஸ்டிச்சுமே நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு விட்டுறாதுங்க. வேணால் நீங்கள் வந்து ஃபைல் வந்து எனக்கு காமிக்கும்போது நான் கண்டுபிடிச்சிருவேன். இல்லைனா நீங்கள் அதை வந்து அந்த ஸ்டிச்சு ஒன் மோர் போடுறது மாதிரி வரும். ஓகேங்களா? அதனால் எந்த ஸ்டிச்சுமே விடாமல் கரெக்டாக நீட்டாக பண்ணுங்கள். எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கடைசியாக கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்டிச் பண்ணாலும் அதுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சங்கிலி தையல் கரெக்டாக போட்டு தான் முடிக்கணும். அப்போந்தான் அது வந்து நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நான் முடிச்சிட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து சின்னதாக போடாதுங்க. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து சின்னதாக போடாதுங்க, கொஞ்சம் நீளமாக போட்டு அதில் நிறைய ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு குட்டியாக போட்டிங்கன்னா அடுத்தால நீங்கள் வந்து இந்த ஷேப் எல்லாம் போகும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் கிளாஸில் என்ன பண்ணிடுறீங்கன்னா குட்டி குட்டியாக, நான் குட்டி குட்டியாக போடேன்னு நீங்களும் அதே மாதிரி குட்டி குட்டியாக போட்டு முடிக்கிறீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் லாங்காக போடுங்க. ஓகேங்களா? லாங்காக போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இதை மாதிரி ஒரு இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஷேப்பு ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்து அதில் போடுங்க. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. யூடியூப் பார்த்து படிக்கவங்க வந்து நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இதை முடிச்சுட்டு நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.